ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி ஜெய்ஹோப்போட பர்த்டே. ஸோ ஜெய்ஹோப்கான ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெய்ஹோப்புக்கு விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே ஜெய்ஹோப், ஹாப்பி பர்த்டே ஓபி. ஓகே, இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸ்டோரியோட நேம் வந்துட்டு ஷீ இஸ் மைன். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸும் எங்கேயோ அறக்க பறக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு 1 வீக்கில் சுகாவுக்கு மேரேஜ். ஸோ அதுக்காக தான் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து ட்ரெயினில் தான் போகிறாங்க. நம்ம சுகா வந்துட்டு இந்தியன், ஓகேங்களா? இந்தியாவில் தான் நம்ம சுகா இருக்கார். ஸோ சுகாவோட கல்யாணத்துக்காக எல்லோரும் ரெடியாகி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ ட்ரெயினும் ஏறியாச்சு. இப்போ தான் நம்ம வயனோட இன்ட்ரோ எப்படி இருக்குன்னா, நம்ம ஜெய்ஹோப் வந்துட்டு ட்ரெயினில் எல்லாருக்கும் ஒரு இடத்துல ப்ளேஸ் வராதில்ல. ஸோ ஒரு இடத்துல ப்ளேஸ் வருது. ஸோ எல்லோரும் எப்படி சொல்கிறதுனா, ஒரு கம்பார்ட்மெண்ட் மீன்ஸ் ஒரு சீட்டில் வந்துட்டு எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜெய்ஹோப்பும் நம்ம ஜிமின் மட்டும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஏறிடுறாங்க. ஓகேங்களா? இப்போது என்னாச்சுன்னா, நம்ம வயன் வந்துட்டு மேலே படுத்து தூங்குவாங்கள்ல ட்ரெயினில், அதுக்கு பேர் ஏதோ அப்பர் பெட்டில் வந்துட்டு நம்ம வயன் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஜெய்ஹோப் வந்துட்டு உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு கவனிக்கல. ஸோ அவர் வந்து நல்லா சாங்ஸ் கேட்டுட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் ட்ராவலுன்றதுனால அவர் நல்லா அதை ரசிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ நம்ம வயன் வந்துட்டு அந்த சைடு திரும்பி படுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆப்போசிட் சைடில் படுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ சடனாக திரும்பி பார்க்கும்போது தான் நம்ம ஜெய்ஹோப் வந்து பார்த்துடுறாரு நம்ம வயனை. பார்த்தோன்னே அவருக்கு வந்துட்டு எப்படின்னா, அழகாக இருக்கா, எப்படி சைட் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி அவருக்கு அமையுது. ஸோ அவரும் சைட் அடிக்கிறாரு, நம்ம வயனை சைட் அடிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி அந்த ட்ரெயின் இது முடிஞ்சிடுச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, கட்டினா இவனை தான் கட்டணும், லவ் பண்ணால் இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜெய்ஹோப்புக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷனும் வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம வயன் கீழே இறங்கினதும் அவளோட கசின், அவளோட ஒரு பையன் வந்துட்டு ஹக் பண்ணுறான். அது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம வயனோட கசின் தான். கசின் மீன்ஸ் இந்த மாமான்னு சொல்லுவாங்கள்ல, சாரி கசினை மாமான்னு சொல்ல மாட்டாங்கல்ல, சரி ஓகே சாரியா, வயனோட மாமா தான் அவர். ஸோ அவர் வந்துட்டு கட்டி பிடிக்கிறாரு, ஹக் பண்ணி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடி வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இதை இடையிருந்து பார்த்த ஜெய்ஹோப்புக்கு வந்துட்டு அவங்களோட லவ்வர் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் அப்படி தான் நடந்துக்கிறாரு. ஸோ வந்துட்டு அவ லவ்வர் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. ஸோ ஏன்னா இந்தியன்னாலே அந்த தாலி போட்டிருப்பாங்க. ஸோ இவ போடலை, அதனால லவ்வர் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு, திங்க் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு வயன் அவர் கூட போயிட நம்ம ஜெய்ஹோப் வந்துட்டு நம்ம சுகா வீட்டுக்கு வந்ததும் சுகாவை போய் எல்லோரும் ஜாலியாக என்ன மச்சான் கல்யாணமா செம ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே விளையாட்டாக பேசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒரு ஃபன்னாக எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம சுகா மட்டும் நம்ம ஜெய்ஹோப்பை கவனிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஜெய்ஹோப் வந்து ஏதோ ஒரு அப்செட்டாக இருக்க மாதிரியும் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ சுகா வந்து ஜெய்ஹோப் கிட்டே போயிட்டு, என்னடா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு, ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. சுகா வந்துட்டு, என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன்டா அப்படி புலம்புறான், அதே மாதிரி தெரியலடா, அவன் இறங்கினதுலேருந்தே அப்படி தான் ஏதோ புலம்பிகிட்டே இருக்கான், ஒரு மாதிரி வேறு அப்செட்டாக இருக்கான், என்னன்னு தெரியல சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா கிட்ட எல்லோரும் சொன்னோடனே சுகாவும் சரி இப்போ தானே வந்திருக்கான் சரியாயிடுவான், ஏதோ ப்ராப்ளம் போல் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃப்ரீயாக விட்டுடுறாரு. இப்போ பார்த்தோன்னா எல்லோரும் வேகமாக குட்டீஸ் எல்லோரும் வயனக்கா வந்துட்டா வாங்கடா எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் வேகமாக ஓடுறாங்க. குட்டீஸ் மட்டும் எல்லாருமே ஓடுறாங்க. போயிட்டு ஒரு இடத்துல நல்லா குட்டீஸ் எல்லாம் கும்பலாக நின்றுட்டு, அதாவது ஒரே சுற்றி நின்றுட்டு ஏதோ ஜாலியாக விளாடுறாங்க, கத்துறாங்க, குதிக்கிறாங்க. பார்த்தா நடுவில் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஓகேவா? இந்த பொண்ணு வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோடனே சுகா வந்துட்டு சுகா கிட்டே எல்லோரும் கேட்குறாங்க, என்னடா குட்டீஸ் எல்லாம் அங்கே ஓடி போய் அங்கே யார் உட்காந்துருக்கா, எல்லாருக்கிட்டும் அந்த குட்டீஸ் எல்லாம் போய் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது, அதுவா மச்சான் என் தங்கச்சி தான், அவளும் வெளியூரில் தங்கி படிச்சுட்டு இருந்தாளா, ஊருக்கு வந்தாலே குட்டீஸ் எல்லாருமே அவள் கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க, எங்கள் ஊரில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே என் தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசமாக நடந்துப்பா. ஸோ அதனால் அவளை பார்த்த உடனே எல்லா குட்டீஸும் அவகிட்ட எப்பயும் போல் ஓடி போயிடுச்சு.
அதனால தான்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அப்பயுமே நம்ம சுகா வந்துட்டு எப்படி சொல்கிறது, கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல, நார்மலாக தங்கச்சி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஸோ அந்த எல்லாருமே தங்கச்சி தானே எப்போயா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. நம்ம சுகா வந்துட்டு எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டு ரூம்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கடா, நான் அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ரூமுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிடுறாங்க. நம்ம ஜேஹோப் அப்பயும் பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கார். என்னதான் ஆச்சு இவனுக்கு, பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சுகா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கிட்டேயுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ ஜேஹோப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டோடனே ஜேஹோப் வந்துட்டு அமைதியாகவே நின்றுருக்குது பார்த்துட்டு நம்ம ஜிம்மன் வந்து காலை மிதிக்கிறாரு. உடனே அங்கிள் வணக்கம், அங்கிள் வணக்கம், ஆண்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவர் என்னமோ அவரோட வீட்டுக்கு எல்லோரும் வந்திருக்க மாதிரி விசாரிக்கிறாரு. அப்போ திரும்பவும் நம்ம ஜிம்மன் வந்து காலை மிதிச்சு என்னென்னா பேசுகிற அப்படின்னுறாரு. ஸோ உடனே ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிரிச்சுட்டு அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அப்போ தான் ஏன்னா அவர் வந்து ஒயன் பார்த்த மயக்கத்துலேயே இருக்கார் நம்ம ஜேஹோப்பு. ஸோ இப்போ வந்துட்டு எப்பயும் அவர் வந்து அவங்க தங்கச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல. இப்போ வந்து ஒரு ரூமு எம்டியாக, அதாவது நம்ம ஒயனோட ரூம் வந்து எம்டியாக இருக்குது. எம்டி மீன்ஸ் பர்சன்ஸ் யாரும் இல்லை. ஸோ அவளோட ரூம் மட்டும் இருக்குது. ரூமில் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, எம்டின்னு சொன்னோன்னே இல்லையான்னு கேட்டுறாதீங்க, திங்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது நம்ம ஜேஹோப் வந்துட்டு அந்த கனவு திரும்பவும் அவர் வந்து அதே ஸ்டேஜுக்கு போயிட்டார். நம்ம வயனை பார்த்த ஸ்டேஜுக்கே போயிட்டார். அப்படியே யோசிச்சுக்கிட்டே நம்ம வயன் ரூம்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு பெட்லேயும் படுத்துடுறாரு. ஓகேங்களா, படுத்து முடிச்சுட்டு அப்படியே கனவு அதே மாதிரி அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம வயன் வந்துட்டு அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு பாத்ரூமில் இருந்து வெளில வரான். ரூமில் யாரும் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் பாத்ரூமில் இருக்காங்க. நம்ம வயன் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கா. அவள் வந்துட்டுலேருந்து குட்டீஸ் அப்படி இப்படின்னு வெளியில் சுற்றி ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கா. ஸோ அவர் வந்து உள்ளே வந்துட்டு இங்கே பாரு, உள்ளே வந்து அவர் படுத்துட்டாரு. ஸோ அவளும் இப்போ நம்ம வயன் வந்துட்டு குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு பெட்டில் எங்கேயும் வந்துட்டியா, உன்னை ஒரே ஒரு தடவை தாண்டா பார்த்தேன் ட்ரெயினில், ஆனால் என் மண்டக்குள்ளே கம்மு போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. உன் பேர் என்னன்னு தெரில, நீ எந்த ஊருன்னு தெரியல, இதுக்கப்புறம் நான் மீட் பண்ணவனா கூட தெரிலடா. பெட்டில் படுத்துட்ருக்க பார்த்தியா, என் வீட்டு அட்ரஸ் கூட நான் உனக்கு கொடுக்கல, ஆனால் என் வீட்டில் படுத்துட்ருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது கனவா இல்லை நிஜமானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் இந்த பெட்டு மேலே விழறா. பார்த்தா அது உண்மையான ஜேஹோப்பு. என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ட்ரெயினில் ஜேஹோப் அவளை பார்க்கும்போது நம்ம வயனும் ஜேஹோப்பை பார்த்துருப்பா. நம்ம கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க, சைட் அடிக்கிறது அவனுங்களுக்கு தெரியாத மாதிரி சைட் அடிப்போம். ஸோ அந்த மாதிரியே நம்ம வயன் வந்து ஜேஹோப்பை சைட் அடிச்சிருப்பா. ஸோ அதனால தான் அவளுக்கு இந்த கன்ஃபியூஷன். அவர் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக வந்துட்டு அவர் ஒரு இமேஜினேஷனில் இருக்கார். வயனோட இமேஜினேஷனில் அவர் இருக்கார். இப்போ நம்ம வயன் வந்துட்டு ஜேஹோப் மேலே விழுந்த உடனே அப்பா யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, சுகா வந்து பசங்களுக்குன்னு ஒரு ரூம் அலாட் பண்ணியிருப்பார்ல, அந்த ரூமில் ஜேஹோப் இருக்கார் போல் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. ஸோ அவர் எழுந்து அப்பா அப்படின்னு அவள் கத்தும்போது வயனுக்கு பயம் வந்துடுச்சு. டக்குன்னு குடுக்குடுன்னு எழுந்துருச்சு ரெஸ்ட் ரூமில் ஓடிடுறா. ஸோ பக்கத்தில் தான் இருக்கும் அவளோட ரூமில் ரெஸ்ட் ரூம்குள்ளே திரும்ப ஓடிடுறா. ஓடி போயிட்டு ஐயோ இது யாருன்னு தெரியல, ஒருவேளை உண்மையாகவே அவன் இங்கே வந்திருக்கானோ, இல்லை நமக்கு தான் வேறு ஒரு பர்சன், அந்த பர்சனை பார்க்க நமக்கு அவர் மாதிரி தோணுதா, ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே எட்டி பார்க்குறா. வெளில எட்டி பார்க்கும்போது ஆள் இல்லை, ஜேஹோப் எழுந்து போயிட்டாரு போல். அதனால் அவர் அங்கே இல்லை. ஸோ இப்படியே போகுது. ஸோ அப்போது பசங்க எல்லாருமே நைட்டு ஃபயர் கேம்ப் போடலாம், இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், செம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா ஃபன் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபயர் கேம்பில் ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி பசங்களுக்குள்ளே இருக்காங்க. அப்போ நம்ம வயன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, டே அண்ணா, தங்கச்சி ஊர்லேருந்து இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கனே, என்ன எப்படி இருக்கடி, என்ன பண்ணுற, லைஃப் எப்படி போகுதுன்னு ஒரு வார்த்தை கேட்டியாடா சனியனே, நீ உன் கல்யாணத்தை குஷியில் இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறா.
அப்போ தான் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஜெஹோப் வந்துட்டு பார்க்கல. எல்லாருமே பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்த உடனே எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி கொடுக்கும்போது அப்போ தான் நம்ம ஜெஹோப்பை ஜிம்முன்னு கூப்பிட்டு, டேய் வாடா, ஷுஹாவோட தங்கச்சி வந்திருக்கானா, செம்மையாக இருக்கா மச்சான், செம்ம ஃபிகருடா, நீ வந்து பாரு வாயேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெஹோப் வந்து திட்டுறாரு. டே உனக்கு அறிவு இருக்கா, ஃப்ரெண்டோட தங்கச்சி நமக்கும் தங்கச்சி புரியுதா, அவளை போயிட்டு செம்ம ஃபிகர் அப்படி இப்படின்னு பேசாத ஜிம்னா, அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்னாவுக்கு லெசன் எடுத்துகிட்ருக்காரு. உடனே ஜெஹோப் அப்படி சொன்னோடனே ஜிம்னு வந்துட்டு, நீ வந்தா வா, வராட்டி படா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இன்ட்ரோ ஆகிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வயனும் ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம ஷுஹா வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜெஹோப் கிட்ட, இந்த மாதிரி என் தங்கச்சி ரூம் அங்கே இருக்கும்டா, அந்த இடத்துல வந்துட்டு நான் என்னோடய வருங்கால பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், அந்த கிஃப்ட்டை யாருக்கும் தெரியாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்துரு, நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க என் ஒய்ஃபுக்குன்னு, ஸோ அது ஒரு மாதிரி கிரிஞ்சுத்தனமாக இருக்கும், அதனால் நீ போய் எனக்காக எடுத்துகிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெஹோப் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஜெஹோப்பும் அவசரத்தில் எங்கே இருக்குன்றதை கேட்க மறந்துட்டு அங்கே போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு ட்ரா ஒன்று இருக்குது. சரி அந்த ட்ராக்குள்ளே இருக்கான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரா ஓப்பன் பண்ணனா அதில் நிறைய குட்டி 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 சாக்லேட்ஸ், நிறையா சாக்லேட்ஸ் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் வெறும் இந்த டால்ஸ் இருக்கும்ல, குட்டி குட்டி டால்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இருக்குது. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஏதோ ஒரு குழந்த பிள்ளை இந்த ரூமில் இருக்க போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன நடக்குதுன்னா, எல்லோரும் காஃபி காஃபி குடிச்சிட்டு எல்லோரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் ஜெஹோப் வந்து பார்க்குறாரு, நமக்கு எங்கே பார்த்தாலும் அந்த பொண்ணு இருக்க மாதிரியே தோணுது போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நம்ம ஜிமுனா கிட்டே சொல்கிறாரு, டே ஜிமுனா, நான் ட்ரெயினில் வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேனா, எங்கே பார்த்தாலும் அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்குடா. அப்படியா, யாருடா அந்த பொண்ணு அப்படின்னும்போது, இப்போ கூட பாரேன் அங்கே ஒரு பொண்ணு நடந்து வருதா, ஆமாம் ஷுஹாவோட தங்கச்சி, ஆனால் அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு நான் ட்ரெயினில் ஒரு பொண்ணை பார்த்தேன் பாரு, அந்த பொண்ணு மாதிரியே எனக்கு தெரிகிறாடா. அப்படியா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சுருக்கியா, டே லூஸு, பார்த்தேன்னு தான் சொன்னேன், அப்படி எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெஹப் கேட்குறாரு. ஜிம்னா வந்துட்டு, ஓ அப்படியாடா, சரிடா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கண்ணை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காரு, நான் சொல்லின்னு ஒரு அடி வைக்கிறேன், அந்த அடியில் உனக்கு இருக்கிற மயக்கெல்லாம் தெளிஞ்சிரும் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாரு ஜிமுனா. ஸோ அவர் வந்துட்டு, என்னடா விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ ஷுஹா வந்துடுறாரு. ஷுஹா வந்தோடனே ஜெஹோ போயிட்டு, ஷுஹா உன் சிஸ்டரை நான் பார்க்கவே இல்லைடா, உன் சிஸ்டர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷுஹா வந்துட்டு, வயன் இங்கே வாடி, என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும், வாடி இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ வயன் வந்துட்டு, டே அதான் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டியாடா, காமிச்சிட்டியா, இன்னும் யாருடா, இல்லை இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான், கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம வயனும், என்னடா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர், ஓகேங்களா, பிளாக் கலர் ஹாஃப் சாரி தான் கட்டியிருக்கா. ஸோ வேகமாக இறங்கி வரும்போது அவர் ஒன்ஸ் டைம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. டே யாருடா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே ஜெஹோப், இவ தான் என்னோட தங்கச்சி, அன்றைக்கி நான் உன்னை பார்க்க சொல்லி கூப்பிட்டேன், எல்லோரும் பார்த்தாங்க, எல்லோரும் பேசினாங்க, நீ தான் ஏதோ பித்து பிடிச்சி போன மாதிரியே இருக்க வந்ததுலேருந்து, அதனால தான் என்னால் உனக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியலடா, இதுதான்டா என் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே ஜெஹோப்புக்கு ஒரே ஷாக்கு, அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஸோ இவளும் பார்க்குறா, 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. அவளும் நோக்க அவனும் நோக்க காதல் பூ பூக்க அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பேரும் பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஆல்ரெடி அவங்க 2 பேரும் சைட் அடித்தாங்க. இவங்களோட இமேஜினேஷனில் அவங்களோட இமேஜினேஷனில் இவங்களும் ஆல்ரெடி வந்துட்டு இருந்தாங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்படி தான் இவர் அண்ணாவோட ஃப்ரெண்டும் அப்படின்றதும், வயன் வந்து ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படின்றதையும் பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஷாக்கு. ஸோ அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும், இப்போது நம்ம ரொம்ப நாளாக ஒரு திங்ஸ் மேலே ஆசைப்பட்டிருப்போம், அந்த திங்ஸ் நமக்கு கிடைக்காது, திரும்ப பார்க்க மாட்டோமோ அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் திரும்பவும் நமக்கு கிடைச்சா அது எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ 2 பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு அவர் எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டவ நம்ம ஜெய்ஹோப்பை மட்டும் அண்ணான்னு சொல்லவே இல்லை. அப்போ ஜிமுனா வந்துட்டு, வயன் எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு சொன்னல, இவனை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு யாரும் அண்ணான்னு கூப்பிட தோணுதோ நான் அவங்கள மட்டும் தான் அண்ணான்னு கூப்பிடுவேன், இவங்களை எனக்கு அண்ணான்னு கூப்பிட தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு போயிடுவா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜெய்ஹோப் வந்துட்டு
ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி போனதுக்கப்புறமா நம்ம ஜேஹோப் வந்துட்டு நம்ம வயன் வந்துட்டு கிராஸ் ஆவா. ஆக்சுவலாக அவள் ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிராஸ் ஆகாது, இவங்க ரூமை தாண்டி தான் அவள் ரூமுக்கு போகணுமா. ஸோ அவள் ரூமுக்குள்ளே போகும்போது டக்குன்னு யாரோ ரூமை லாக் பண்ணுவாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜேஹோப் தான் லாக் பண்ணியிருக்காரு. லாக் பண்ணிவிட்டு அவ்வளோ எப்படி சொல்கிறது, நம்ம பாலோட பின் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஜஸ்ட்டு பின் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு கையை பிடிச்சி பின் பண்ணியிருக்காரு. வாலில் பின் பண்ணிவிட்டு எல்லாரையும் அண்ணன் கூப்பிட்டேன், என்னை மட்டும் கூப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, ஏன்? அப்போ என்னை பார்த்தா உனக்கு அண்ணன் கூப்பிட தோணலையா? இல்லை, கூப்பிட தோணல. சரி, என்ன கூப்பிட தோணுது? அத்தான்னு கூப்பிட தோணுது, கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்பா. ஸோ அவரும் வந்துட்டு அத்தானா? ஆமாம், எங்கள் ஊர்லெலாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களையோ இல்லை மாமாவையோ அத்தான் தான் கூப்பிடுவாங்க, நான் உங்களை அத்தான்னு கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சிரிப்பு வந்துடுது. இதெல்லாம் எங்கள் ஊரில் லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி யாருமே பார்த்ததில்ல. ஆனால் என் லைஃப்பில் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நானும் தான் உங்களை திரும்ப பார்க்கவே மாட்டோமோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜேஹப்க்கு ஒரு ஷாக்கு. என்ன சொல்கிற? ஆமாம், நீங்கள் என்னை பார்க்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹாஃப் டேலையே நான் உங்களை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் பார்க்குறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரியே மறைச்சி பார்த்தேன். என் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி வச்சு அந்த கேமரா மூலிமா உங்களை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஆப்போசிட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு தான் தெரிஞ்சிருக்கும். திரும்ப உங்களை பார்க்க மாட்டோமான்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி ஒரு நாள் வந்து என்னோடய பெட்டில் படுத்துட்டு இருந்தீங்கல்ல, அப்போ கூட உங்கள் மேலே ஏதோ வந்து விழுந்த மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் கூட ஐயோ அப்பா அப்படின்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஞாபகம் இருக்குது, இந்த ரூமில் தான். அது நான் வெளியில் வந்தோடனே உங்களை பார்த்துட்டு என்னோடய இமேஜினேஷன் நினச்சிட்டு தான் மேலே வந்து விழுந்தேன் கடைசியில். ஆனால் அது உண்மையாக நீங்கள் இருந்தீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளை ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் சைட் அடிப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து பேசலை, ஐம் சாரி அப்படின்னு சொன்னோடனே, இப்பயும் நீங்களாம் இந்த ரூம்குள்ளே வரலன்னா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ உனக்கு என்ன பிடிக்குமான்னும் போது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிடுவா. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படின்னா யாருக்கும் தெரியாமல் நைட்டில் மீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி மீட்டிங்ஸாக இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். அப்போது நம்ம வயன் வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, சரி எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு நம்ம ஜேஹோப்பு. அப்போ நம்ம வயன் வந்துட்டு, கிஸ்ஸா? ஐயோ அப்படிலாம் நான் தரமாட்டேன், எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாள். நீ இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கேடி, இப்போ எனக்கு கிஸ் வேணும், தருவியா மாட்டியா? தரேன், ஆனால் அவன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாள். என்ன கண்டிஷன் அப்படின்போது, இந்த எங்கள் அண்ணன் ஃபங்க்ஷனில் இருக்க எல்லாரும் முன்னாடியும் எனக்கு நீ வளையல் போட்டு விடு, வளையல் போட்டு என் கை பிடிச்சி வளையல் போட்டு விட்டேன்னா நான் உனக்கு கிஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது, கையை பிடிச்சி பேசினா கூட தப்புன்னு சொல்லுவாங்கள்ல இந்தியாவில். ஸோ அதனால் அவள் அப்படி சொல்கிறா. அவரும் வந்துட்டு கண்டிப்பாக தருவியா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக தரேன், நீ என் கையை பிடிச்சி எனக்கு வளையல் போட்டு விடு, நான் உனக்கு கண்டிப்பாக கிஸ் தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவரும் வந்துட்டு நாளைக்கே வளையல் போடுறேன், உன்கிட்ட இருந்து கிஸ்ஸை வாங்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே உட்காந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. கல்யாணம்னாலே எல்லோரும் வந்துடுவாங்கள்ல இந்தியாவில் மேக்ஸிமம். ஸோ எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. அப்போது அவங்க அப்பா வந்து கூப்பிட்டுட்டு வராரு. அம்மா எல்லோரும் வாங்கம்மா, வளையல் வாங்கிக்கோங்கம்மா, கல்யாண வீட்டில் அதிகமாக வளையல் தேவைப்படும்ல, வா நான் ஒரு நல்ல வளையல்காரனாக பார்த்து அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு வளையல் அவங்கவுங்க போட்டு பார்க்குறாங்க. நம்ம வயன் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி ரெட் கலரில் வளையல் எடுத்து, ஏன்னா அவளோட லெஹங்கா வந்துட்டு ரெட் கலர் தான். ஸோ ரெட் கலர் சாரியும் எடுத்திருப்பா, லெஹங்கா 2மே எடுத்திருப்பா மேரேஜ்க்காக. ஸோ அதனால் ரெட் கலரில் ஒரு பேங்கிள் வந்து அவள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்து போடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது. அப்போது என்ன பண்ணுறான்னா, அந்த வளையல்காரர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கையை நீட்டி, எனக்கு இதை போட்டு விட முடியுமா, ரொம்ப டைட்டாக இருக்குது, இதுக்கு அடுத்த சைஸ் இல்லையானு. ஆமாம் இதுக்கு அடுத்த சைஸ் இருக்குமா, நீங்கள் வேணால் அதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைஸ் கொடுக்குறாரு. பட் அது வந்து ஆனால் ரொம்ப லொடன்னு இருக்குது, அதாவது ரொம்ப லூஸாக இருக்குது. அதனால் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வளையல்கார் வந்து,
அம்மா அந்த வளையல் உனக்கு லூஸாக இருக்கும், இந்த வளையல் போட்டு பாருமா, இதுவே நான் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விடுறேன், கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நீ போட்டேன்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேக்கில் வந்து ஒரு ஆயில் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அவர் அழகாக உள்ள போடுறாரு. ஸோ அவள் வந்துட்டு இப்போ ஓகே கரெக்டாக இருக்குது, தேங்க்யூ, நான் இந்த 2 செட் வளையல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் வந்து பார்த்துட்டு இப்படி கண்ணடிக்கிறாரு. கண்ணடித்த உடனே உத்து பார்க்குறா. உத்து பார்த்தா அது நம்ம ஜேஹோப் தான். ஜேஹோப் வந்துட்டு எல்லோரும் முன்னாடியும் இப்போ அவருக்கு வளையல் போட்டு விட்டா. அவன் வந்துட்டு அட்டா பாவி, என்கிட்ட கிஸ் வாங்கணுன்றதுக்காக மார்வடெல்லாம் போட்டு வந்திருக்கியா, நீ எப்படி என்கிட்ட கிஸ் வாங்குறேன் நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த வளையல் கடைக்காரர் ஜேஹோப்பான வளையல் கடைக்காரரும் வீட்டுக்கு போயிடுறாரு, அதாவது வெளியில் போயிடுறாரு. ஸோ அன்றைக்கி நைட்டு நம்ம ஜேஹோப் வந்துட்டு என்னடி அத்தானுக்கு மொத்தத்தை தருவியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம வயன் வந்துட்டு அதெல்லாம் தரமாட்டேன், நீ என்ன சொன்ன, நான் என்ன சொன்னேன், எல்லோரும் முன்னாடியும் வளையல் போட்டு விடணும் தானே சொன்னேன். ஆமாம் அதானே நீ ஜேஹோப்பாக இருந்து போட்டு விட்ருக்கணும். நீ நல்லா யோசிச்சுப்பாரு, எல்லோரும் முன்னாடியும் வளையல் போட்டு விடணும்னு மட்டும் தான் நீ கண்டிஷன் சொன்னேன். அது ஜேஹோப்பாக போட்டு விடணுமோ இல்லை வளையல் கடைக்காரனாக போட்டு விடணும் அப்போதான் நீ சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் முன்னாடியும் வளையல் போட்டு விடணும் அதானே சொன்னேன், நான் போட்டுட்டேன், இப்போ எனக்கு கிஸ் தருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அப்போது அவளும் வந்துட்டு தரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த ரூமை சுற்றி சுற்றி ஓடுறா. ஃபைனலாக நம்ம ஜேஹோப்பை வந்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ கிஸ் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தவங்க வேகமாக வந்து கதவை திறந்துட்டு, வயன் உங்கள் அண்ணன் கூப்பிட்றான், எங்கே இருக்க வா, ஏன் உன் அன்னைக்கு ஏதோ கிஃப்ட் தரணுமா அவன் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுறாரு. பார்த்தா நம்ம ஜேஹோப்பும் நம்ம வயனும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துறாரு. பார்த்துட்டு அப்படியே ஒரு ஷாக்காக நின்றுட்டுருக்காரு. டக்குன்னு ஜேஹோப் போய் கதவை லாக் பண்ணிட்டு வந்து அவர் உட்கார வச்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சிலே தெளிக்கிறாரு. அப்போ தான் ஜிம்மின் அவரோட ரியாலிட்டிக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐயோ நீ என்னடா இப்படிலாம் பண்ணுறேன், அன்றைக்கி மட்டும் சொன்னேன் தம்பி வச்சு ஃப்ரெண்டோட தங்கச்சியை நாமளும் தங்கச்சியை பார்க்கணும் தானடா சொன்னேன், இப்போ என்னடா நீ இப்படிலாம் பண்ணுற, ஐயோ பயத்தில் வளர்றனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முனை வந்துட்டு புலம்பிகிட்ருக்காரு. அப்போ நம்ம ஜேஹோப் வந்துட்டு டேய் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ட்ரெயினில் ஒரு பொண்ணு பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு, அது நம்ம பையன் தாண்டா அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிற, நம்ம ஃப்ரெண்டு தானே அவன், அவனுக்கே துரோகம் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேஹோப் கிட்டே நம்ம ஜிம்னா கேட்குறாரு. நான் எங்கடா துரோகம் பண்ணேன், நான் லவ் தாண்டா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே, இது சுகாவுக்கு தெரியுமா, டேய் எங்களுக்கே இப்போ தாண்டா தெரிஞ்சுது, அதுக்குள்ளே எப்படா சுகாவுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ சரி, இதை நல்ல டைமாக பார்த்து நீ ஏன் சுகாட்ட சொல்லிவிடு, இல்லைனா ப்ராப்ளம் வந்துடும், நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம நண்பனுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மேரேஜ் சுகாவோட மேரேஜ் வந்து முடிஞ்சிடுது. ஸோ மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சுகாவுக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருந்திருக்கும், மேரேஜ் முடிஞ்ச கையோட எங்கேயாச்சும் அவரும் அவங்க ஒய்ஃபும் எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா, நம்ம வயனோட மாமா பையன் வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டுருப்பான் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அவனோட அப்பா அம்மா வந்துட்டு வயனோட சுகா அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு வயனை வந்து அவங்க மாமாக்காக பொண்ணு கேட்குறாங்க. அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்கும்போது சொந்தம் தானே, சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஜேஹோப் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பேச முடியும், ஃப்ரெண்டும் இல்லை, வயன் வந்துட்டு நம்ம கொஞ்ச நாள் பழக்கம் தான், ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு என்னை சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க, அவங்களுக்காக உங்களையும் விட முடியல, உங்களுக்காக அவனையும் உங்களுக்காக அவங்களையும் என்னால் விட முடியாது, நான் இறந்துடுறேன், நான் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது, இல்லை உங்களையும் நான் நினச்சிட்டு நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு ஓடிடுறா. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவரால் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல. ஸோ சுஹாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஜிம்னா சொல்லிடுறான். அதாவது ஜிமின் கிட்ட ஜேஹப் வந்து சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பார், ஆனால் ஜிம்னா வந்துட்டு மனசு கேட்காம ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவார். ஸோ சொன்ன உடனே நம்ம சுஹாவும் போன ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிடுவார். கேன்சல் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது அவங்க ஒய்ஃப்க்கு புரியும், ஏன்னா நம்ம சுஹாவும் லவ் மேரேஜ் தான். ஸோ புரிஞ்சதுனால ஜேஹோப்பை கூப்பிட்டுட்டு ஜேஹோப்பை பார்க்கறதுக்காக அவர் வந்துடுவார். ஸோ வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்டே போயிட்டு பேசி புரிய வச்சுடுவார். ஸோ அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிவிடுவாங்க, ஏன்னா பொண்ணோட சந்தோஷம்தான் முக்கியம்
அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. ஓகே சொன்னதுக்கப்புறமா அவங்க ஜெய்ஹோப் அண்ட் வயனோட மேரேஜ் வந்துட்டு வேலை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது நாளைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னும்போது வயன் வந்து காணாமல் போயிடுவா. எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, வயனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல போல், அவங்க அண்ணனா பேசி வைக்கிறான். ஏன்னா இது லவ்னு யாருக்கும் தெரிய வேணாம், வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க மாமா பையன் என்ன பண்ணியிருப்பான்னா, நம்ம வயனை கடத்திட்டு போயிருப்பான். ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை, நல்லா ஓடி போயிட்டா போல், இப்போ தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உடனே நம்மளை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டா ஓடி போயிட்டா போல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுருந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஜெஃப் வந்துட்டு, கிடையவே கிடையாது, அவளும் நானும் லவ் பண்ணோம், உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா, அது வயன் எனக்கு தான், ஷீ இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும்போது பார்த்தோன்னா, அவரோட வீட்டில், அதாவது ஒரு அந்த மாமா பையன் சொன்னேன் இல்லையா, அவர் பேர் என்ன வச்சுக்கலாம், ரோஹித் வச்சுக்கலாம். ரோஹித் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம வயனை கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போயிட்டு டார்ச்சர்லாம் பண்ணல, பட்டு இந்த எப்படி சொல்கிறது, லவ்வால் டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, லவ் டார்ச்சர், அந்த மாதிரி நம்ம வயனுக்கு கொடுக்குறாரு. வயன் வந்துட்டு, இல்லை மாமா எனக்கு ஒன்றும் பிடிக்கல மாமா, நான் ஜெய்ஹோப்பை தான் மாமா லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் இந்த கல்யாணம் என்னோடய இஷ்டப்படி தான் மாமா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, கிடையவே கிடையாது வயன், நீயும் நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கோம், நான் சின்ன வயசுலேருந்து உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்டாமா, நீ ஏன்டாம்மா என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, இந்த மாமா மேலே உனக்கு காதலே இல்லையா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. வாடா போடான்னு சொல்லி அந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அப்போது நம்ம வயன் வந்துட்டு, மாமா நீயே யோசிச்சுப்பாரு, நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகியிருக்கேன், என்னைக்காச்சும் நான் உன் மேலே காதல் இருக்க மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கேனா, நீ ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா நான் உன்னை சின்ன வயசுலேருந்து என் பொண்டாட்டியை தான்டா பார்க்குறேன், நீ என்னோடய பொண்டாட்டிடாம்மா, நான் உன்னை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் தெரியுமா, ஒரு 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 கோழி எப்படி அதோட குஞ்சு அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கும்ல, அதே மாதிரி தான்டா அம்மா நானும் உன்னை அடக்காத்து பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி பூமர் மாதிரி அவர் மாதிரி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்துட்டு, யாருக்கும் சொல்ல வேணாம் ஓகேவா, ஃபஸ்ட்டு உனக்கும் எனக்கு தானே கல்யாணம் பண்ணான்னு முடிவு பண்ணாங்க, அதே மாதிரியே நடக்கட்டும், இப்போ நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சுன்னா அப்புறம் நீ நானும் பிரிஞ்சிருவோம், ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தப்பு, என்கேஜ்மெண்ட் போட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, அவன் பொண்டாட்டி நான் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பாயிடும்ல, இப்போது நம்ம 2 பேருக்கும் கல்யாணமும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு நீ என்னோட போக மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன்கிட்ட போயிட்டு அந்த தாலி கயிறு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு கட்ட போகிறாரு. நம்ம வயன் வந்துட்டு, மாமா இல்லை மாமா ப்ளீஸ் மாமா விட்டுரு மாமா, இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கா. அவங்க அப்பா அம்மா, அதாவது ரோஹித்தோட அப்பா அம்மா வேற வந்துட்டு, டே விட்டுடா, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை போல், விட்டுடான்னு சொல்லி இவங்கெல்லாம் கத்திட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஜெய்ஹோப் வந்துட்டு, ஜெய்ஹோப்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா வயன் தன்னை லவ் பண்ணுறான்றதும் அவருக்கு தெரியும். ஸோ இப்போ ஆனால் அவளை இப்போ காணும், அவள் எங்கே போயிருப்பான்றது யாருக்குமே தெரியாத மாதிரி யோசிச்சுட்ருக்கா. அப்போ வயனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு, அண்ணா வயனை காரில் எடுத்துகிட்டு போகிறத இப்போ தான் நான் பார்த்தேன், காரில் அவங்க மாமா தான் அவளை ரொம்ப கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போகிறாருண்ணா, உடனே போங்கண்ணா அப்படின்போது, அம்மா எனக்கு வீடு தெரியாதும்மா, ஷுஹா என்னை கூப்பிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அவர் போயிட்டு ஷுஹாட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஷுஹா வந்துட்டு, டே அவன் அப்போல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்டா, எனக்கு அவன் மேலே தானே டவுட்டாக இருக்குது, நம்ம உடனே போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப்பு ஷுஹா எல்லாருமே போயிருப்பாங்க. ஸோ போனதுக்கப்புறமா அவர் வந்துட்டு ஷுஹா போயிட்டு, மாமா ரோஹித் எங்க தங்கச்சியை காணும், அவன் தான் எங்கேயாவது கூப்பிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன், ரோஹித் வீட்டில் இருக்கானா இல்லையா, பா நல்ல வேலை நீ வந்தப்பா, உள்ளதான்ப்பா அவன் வயனை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டான்ப்பா, நாங்கள் எவ்வளோ தடுத்தும் எங்கள் பேச்சை அவன் கேட்க மாட்டேங்கிறான்ப்பா, நீ தான் ஷுஹா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஷுஹாவுக்கு செம்ம கோவம் வருது. தன்னோட தங்கச்சி ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை கல்யாணம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்துட்டு அவங்க அவங்க ஒய்ஃபோட ஆசையை கூட விட்டுட்டு வந்திருப்பார். தன்னோட தங்கச்சிக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சுருப்பாரு. கடைசி நேரத்தில் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக கதை உடச்சிட்டு போகிறாரு. ஸோ இந்த பழைய பழைய கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ உடச்சிட்டு போயிட்டு வயனை பார்க்கும்போது வயன் வந்துட்டு கீழே ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஃப்ளவர் வாஸ் இருக்கும்ல அதை எடுத்து மண்டையிலே அடிச்சிட்ருக்கா ரோஹித்தோடது. ஸோ பிளட் லாஸ்லாம் இல்லை, பட் ஆனால் மயக்கம் போட்டுட்டார் ரோஹித்து. ஸோ மயங்கி விழுந்துட்டுருக்கா, ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்ருக்கா. நம்ம ஷுஹா வந்துட்டு தேடுறாரு, வயன் சொல்லிட்டு. அப்போது வந்துட்டு அண்ணாவோட குரல் கேட்குது சொல்லிட்டு வேகமாக வெள்ளியில் எழுந்து ஓடி வரா.
அதாவது தெரிகிற மாதிரி வந்து நிற்கிறா. ஸோ அப்புறமா சுஹா பார்த்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிட்டு அண்ணா அண்ணா அவன் அவன் என்ன அவன் என்ன என்ன எனக்கு தாலி கட்ட ட்ரை பண்ணானா, நான் நான் பயத்தில் அவனை அடிச்சிட்டேண்ணா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. எனக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கு பயமாக இருக்குண்ணா. இங்கே இங்கே இருக்கா என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுமா. அவன் 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 அப்படி சொல்லிட்டு தேம்புறா. ஸோ அவரும் வந்துட்டு உடனே ஜேஹோப்புன்னு கத்துனோடனே ஜேஹோப்பும் வேகமாக உள்ளே ஓடி வந்துடுறாரு. ஸோ அவர் வந்துட்டு அவன்கிட்ட இருக்கார். ஸோ அவன் செத்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜேஹோப்புன்னு கத்துன உடனே ஜேஹோப் உள்ளே போய் பார்த்துட்டு இல்லை அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் ஜஸ்ட்டு மயங்கியிருக்கான், அவ்வளோதான், நீ பயப்படாத வயன் சொன்ன உடனே ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பை கட்டி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா ஜேஹோப் வந்துட்டு நம்ம வயனை வந்து கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கப்புறமா நம்ம ஜேஹோப் வந்துட்டு வயன்கிட்ட போய்ட்டு என்கேஜ்மெண்ட்லாம் ஆகிடுச்சில்ல அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வயன்கிட்ட கேட்குறாரு, சரி உனக்கு மாமா சின்ன வயசுலேருந்தே தெரியும் தானே? தெரியும். சரி ஏன் இன்னும் அதே மாதிரி ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இருக்க? இல்லை ஜேஹோப், என்னோடய மாமாவையே நான் அடிச்சிட்டேன். அவர் என்னை சின்ன வயசுலேருந்து நல்லா பார்த்துக்கிட்டாரா, அதனால் எனக்கு அவர் மேலே லவ்வெல்லாம் வரல, ஒரு அப்பா ஃபீலிங் தான் வந்துச்சு. திடீர்னு தன்னை அப்பாவாக நினச்ச ஒருத்தர் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்க போகிறாருன்னும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஜேஹோப் எனக்கும் இருந்துச்சு. அதனால தான் நான் அவரை அடிச்சிட்டேனே அப்படின்னு ஒரு கஷ்டத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் நானும் கேட்குறேன். உனக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு, அப்புறம் ஏன் நீ லவ் பண்ணல? அவர் மேலே ஏன் உனக்கு லவ் வரல? எல்லாரும் மேலேயும் லவ் வரக்கூடாதுல்ல. யாராச்சும் ஒரு பர்சன், அந்த பர்சன் மேலே தான் லவ் வரும். அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை தோணணும். கடைசி வரைக்கும் அவங்க நம்மளுக்கு நல்லா பார்த்துப்பாங்கன்னு அந்த நம்பிக்கை எனக்கு உங்கள் மேலே தான் தோணுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட நானாக ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணால் அவள் தப்பானவன்னு இந்த சொசைட்டியில் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணாக வந்து ஒரு பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான்னா அந்த பையனை தன்னோட அப்பா அம்மாவுக்கு மேலே அவன் நம்புகிறான்னு அர்த்தம். அதனால தான் அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா. இதை தெரிஞ்சுக்காம நிறையா பேர் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க, என்னை நல்லா பார்த்துப்பீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஜேஹோப். அதனால தான் நான் உங்ககிட்ட, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கும்போதே உங்களை அத்தான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு உடனே அவர் ஹக் பண்ணதை தள்ளி விட்டுட்டு, சரி நான் சொன்னேன்ல உனக்கு ஏன்டா என்ன பிடிச்சிருந்துச்சு சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். என்னடி அத்தான் சொல்லுவேன், இப்போ வாடா போடான்னு சொல்கிறேன். என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல அப்படி தான் சொல்லுவேன், நீ சொல்லுடா அப்படின்னும்போது, இல்லைடி என் லைஃப்பில் நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். முறைக்கிறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சரியா, என் லைஃப்பில் நிறையா பேர் அண்ணா தம்பி என் பேர் சொல்லி ஜேஹோப்புனே கூப்பிடுவாளுங்க நிறைய பேர். ஸோ அவங்க மேலெலாம் எனக்கு அந்த மாதிரி விஷயம் தோணுது கிடையாதுடி. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீ தூங்கிட்டு இருந்ததை பார்த்தனா எப்படி ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் இந்த ரூமுக்கு வந்தேனா, அப்போது உங்கள் அண்ணா எனக்கு அமுச்சு விட்டான், இங்கே எதோ எடுத்துகிட்டு வர சொல்லி அமுச்சான். அப்போ வந்து பார்த்தா எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இல்லாமல் உன்னோடதில் அதிகமாக மேக்கப்ஸ் கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் க்ரீம் இருந்துச்சு, அப்புறம் ஒரு காஜல், அந்த காஜல் ஐலைனர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பெருசாக எதுவும் மேக்கப்ஸ் இல்லை எனக்கு. அப்புறம் ஃபுல் அண்ட் சாக்லேட்ஸு டால்ஸாக வச்சுட்டு இருந்தியா, குழந்த போல் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அப்புறம் நீ ட்ரெயினில் வரும்போது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே எனக்கு க்யூட்டாக தெரிஞ்சது. உன்னை ரசிச்சுட்டு இருந்தேன். லைஃப் லாங் நான் உன்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சுடி, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஹக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளில் மேரேஜும் நடக்குது. அதாவது ஒரு 1 மந்த் இருக்கும், 1 மந்தில் மேரேஜும் நடக்குது. ஸோ மேரேஜ் நடந்து முடிஞ்சு ஹனிமூனுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது அவள் என்ன பண்ணுறான்னா, நல்லா ரெட் கலரில் ஒரு சாரீ கட்டுறா. சாரீ கட்டிகிட்டு இருக்கும்போது பின்னை தேடிட்டுருக்கா. ஸோ அவர் வந்துட்டு இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு ஒரு பின்னாக கொடுத்துட்டே இருக்கா. அவள் வந்துட்டு இதே மாதிரி கடைசி வரையும் என்னை பார்த்துப்பியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு எத்தனை குழந்த பிறந்தாலும் சரிடி, நமக்கு ஓகே நமக்கு எத்தனை குழந்த பிறந்தாலும் சரிடி,
எனக்கு நீ தான் முதல் குழந்தை அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவளும் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. ரொம்ப பெரிய கதைலாம் இல்லை, பட் ஆனால் இன்றைக்கி ஜேஹோப் பர்த்டே இல்லையா, அதனால் பர்த்டே ஸ்பெஷல்னு இதை வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. இந்த சேனலில் வந்துட்டு 3 பேர் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம், 4 பேர் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையுமே கேளுங்க, எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். வேறு என்னன்னா, உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் பேங்கிள்ஸ் இல்லை குந்தன் ஹேர் கிளிப்ஸ், இயர்ரிங்ஸ், செயின்ஸு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. நான் போர்ட்டல் டு ஃபேஷன் சொல்லிவிட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு இந்த ஒன் ஷாட்டுக்கான கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த எஃப்எஃப் கேட்டாலும் அதுக்கான கமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். பிடிச்ச சீன் ஓகே, பிடிக்காத சீனும் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்பை நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை வச்சு திருத்திக்கணும்னு தான் நினைப்போம். ஓகேங்களா? லவ் யூ காய்ஸ். சேஃபாக இருங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எடுத்த உடனே எல்லோரும் கூலிங்காக குடிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே குடிங்க. இல்லை எனக்கு உடனே சளி பிடிச்சிக்குங்க்கா அப்படின்னிங்கன்னா தயவு செஞ்சு குடிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நல்லா சம்மர் வரட்டும், அதுக்கப்புறமா குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது மார்னிங்கில் டைமில் நல்லா பனி பெய்யுது, அதுக்கு மேலே தான் வெயில் அடிக்குது. ஸோ அந்த கிளைமேட்ஸில் இருக்க ஒத்துக்காது. அப்புறம் இது வரைக்கும் என்னோடய ஒன் ஷாட்டை பொறுமையாக கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டே டியூன். நான் உங்கள் தியா. எனி டைமும் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் போடுவேன் உங்களுக்காக. ஹாப்பி சண்டே ஆமீஸ். சண்டே எண்டிங்கில் தான் நான் வீடியோ போட போகிறேன். ஸோ எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்லிக்கிறேன். பாய்டா செல்ல குட்டீஸ். டாடா பாய்.